வணக்கம் நிக்கிதா. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் தும்கூரு மாவட்டம் துருவக்கரை தாலுகா தொரமாவினஹள்ளி பகுதியில் நடந்துள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த சங்கரலிங்கையா என்பவர் வீட்டில் வளர்ப்பு நாய் ஒன்று வளர்த்து வந்துள்ளார். இந்த வளர்ப்பு நாயை பிடிப்பதற்காக இறை தேடி வந்த சிறுத்தை ஒன்று அந்த வளர்ப்பு நாயை இழுத்துச் சென்றது. இது அங்குள்ள அவரது வீட்டில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அதாவது இரவு நேரங்களில் உணவு தேடி வந்த இந்த சிறுத்தை எந்த உணவும் கிடைக்காதால் அவர் வீட்டில் வளர்ப்பு நாயை இழுத்துச் சென்று முழுமையாக சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து ஓடியுள்ளது. இது சம்பந்தமாக வனத்துறையினர் உடனடியாக அந்த சிறுத்தை பிடிக்குமாறு அந்த தொரமாவினஹள்ளி பகுதி மக்கள் தற்போது வனத்துறைக்கு தகவல் கொடுத்து கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது சம்பவ இடத்தில் கூண்டு வைத்து அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மற்றொரு சம்பவமாக, அதாவது அங்கிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஹாசன் மாவட்டத்தின் அரிசிக்கரை தாலுகாவில் உள்ள தொட்டஹட்டா என்ற இடத்தில் வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது உணவு தேடி வந்த கரடி ஒன்று வெகு நேரமாக சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக வீட்டு காம்பவுண்ட் அருகே நின்றுள்ளது. தனக்கு எந்த உணவும் கிடைக்காதால் கரடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. இந்த சம்பவம் அந்த வீட்டினாலே அவர்கள் செல்போனில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த கரடியையும் உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் பிடித்து வனத்துக்குள் கொண்டு செல்லுமாறு அந்த வீட்டினர் மற்றும் அந்த கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 வெவ்வேறு இடங்களில் வனவிலங்குகள் கிராமம் மற்றும் வீடுகளுக்கு புகுந்து இறை தேடி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் இந்த மாதிரி வனவிலங்குகள் கிராமங்கள் மற்றும் வீடுகளுக்கு வராமல் இருக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. நிக்கிதா. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.